தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எதை கேட்டாலும் நம்முடைய ரப்பு நமக்கு தருவான். நாம் இந்த சூறாவை ஓதி முடித்து நாம் துஆ கேட்டால் நம்முடைய துஆக்களை நம்முடைய ரப்பு கபூல் செய்வான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல கஷ்டங்களை இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் அவன் நீக்கி வைப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிகச்சிறந்த நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த ஒரு நேரம். யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஃபஜ்ருடைய தொழுகையை கொண்டு அவர் ஆரம்பிக்கின்றாரோ அவருடைய அன்றைய நாள் வெற்றியான நாளாக மாறும். அதாவது அவருடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் மாறும். ஃபஜ்ருடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிப்பதன் மூலமாக யார் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் அவருடைய நாளை ஆரம்பிக்கின்றாரோ அவருக்கு அன்றைய நாள் மிகவும் கஷ்டமானதாக, சோதனைகள் நிறைந்ததாக அன்றைய நாள் அவருக்கு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு நாளையும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அன்றைய நாளை ஆரம்பிப்போம். நம்முடைய அன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 114 சூறாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த 114 சூறாக்களும் மிகவும் முக்கியமான சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில சூறாக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான். இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றது, அதனை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான். இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றது, அதனை நாம் தினமும் ஓதி வருவதன் மூலம் அல்லாஹ் நம்மை செல்வந்தனாக அல்லாஹ் மாற்றுகின்றான். இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றது, நோயை முற்றாக குணப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சூறாக்கள். அதே போன்றுதான் இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றது, அதனை நாம் ஓதுகின்ற பொழுது நாளை மறுமையுடைய நாளில் அந்த வேதனைகளை விட்டும் அந்த சூறா நம்மை பாதுகாக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ் செய்து தருகின்றான். நாளை மறுமையுடைய நாளில் இந்த குர்ஆன் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் இந்த குர்ஆனை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்களும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்துர் ரஹ்மான். அர்-ரஹ்மான் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரத்துர் ரஹ்மான், இந்த சூறாவிலே அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரே வசனத்தை 30க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் திரும்ப திரும்ப கூறுகின்றான். எந்த அளவுக்கு அந்த வசனம் மிகவும் சிறந்த வசனம் என்றால், அல்லாஹ் 30 தடவைகள் ஒரே சூறாவில் இது போன்ற எந்த ஒரு வசனத்தையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. இந்த சூறாவிலே அல்லாஹ் திரும்ப திரும்ப 30க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் கூறுகின்றான். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களையும் கூறிவிட்டு இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான். 30க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ்
ஒவ்வொரு வசனங்களையும் கூறிவேந்தன் பின்னால் இந்த கேள்வியை அல்லாஹ் இந்த சூறாவிலே கேட்கின்றான். உங்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்குறீர்கள் என்ற கேள்வியை அல்லாஹ் 30க்கும் மேற்பட்ட தடவைகளில் இந்த சூறாவிலே அல்லாஹ் கேட்கின்றான். அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த ஒரு சூரா, மிகவும் சிறந்த கருத்தையுடைய ஒரு சூறா தான் இந்த சூரத்துர் ரஹ்மான். இதனை நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நாம் நினைக்காத விடயங்களை கூட அல்லாஹ் இலகுவாக அதனை நடத்தி வைப்பான். பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த ஒரு சூறா. உங்களுக்கு ஏதாவது அல்லாஹ்விடம் கேட்க பிரார்த்தனைகளை செய்ய வேண்டி இருக்கின்றதா? இப்படிப்பட்ட சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறி அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆக்களை கேட்போம். அதிகமான இஸ்திக்ஃபார்களை கூறி அதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். இவ்வாறு நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது அந்த துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த துஆக்களை அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துர் ரஹ்மான். அதுவும் நாம் ஃபஜ்ருடைய நேரத்தில் இதனை ஓதுகின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த நாளை வெற்றியான நாளாக நமக்கு மாற்றித் தருவான். எந்தவித கஷ்டங்களும் இல்லாத, எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நாளாக அல்லாஹ் மாற்றுவான். ஷைத்தானினுடைய அந்த தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் அன்றைய நாளில் நமக்கு பாதுகாப்பை தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான், உங்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எதனை நீங்கள் பொய்யாக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். நமக்கு கிடைத்த அருட்கொடைகளை வைத்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். நமக்கு இல்லாதவற்றை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். ஆனால் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்கு நாம் நன்றி செலுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையை நாம் சரிவர பேணுதலாக தொழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அதன் மூலமாகவே அல்லாஹ் நீக்கிவிடுவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.